படத்துடைய கோர் பிளாட்னா இந்தி திணிப்பு எதிர்த்து போராடுற போராளியோட கதை தான். ஸ்க்ரீன் பிளே இன்னுமே கிரிப்பிக்காக இருந்துருக்கலாம். இந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு இன்னுமே டீப்பாக சொல்லியிருக்கலாம். லாஸ்ட்டு 10 to 20 மினிட்ஸ் எல்லா மொழிக்காரங்களும் கேதர் ஆகி பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுற சீனு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போராளி ஹீரோ சைக்கோ வில்லன்னு படம் வேறு ரூட்டுக்கு போய் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் வச்சு படம் தடம் புரளாமல் படத்தை முடிக்கிறாங்க. டைரக்டர் சுதா கோங்கரா இறுதி சுற்று சூரியரை போட்டு வெற்றி தொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக இவங்க பயோபிக் தான் எடுப்பாங்க. இந்த முறை எம் ராஜேந்திரன் தமிழ் கட்டுரையாளருடைய வாழ்க்கை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஆழமான கதை, அதுக்கு அழுத்தமான திரைக்கதைன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேக செகண்ட் ஹாஃபில் இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக எடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. சினிமாட்டோகிராஃபர் ரவிகே சந்திரன் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பீரியட் மூவியை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காரு. எடிட்டர் சதீஷ் சூர்யா இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அவர் பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இன்டர்வல் பிளாக்கில் வர பிஜிஎமும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர பிஜிஎம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர சேனாய் கோட்டோன்ற வர சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.